செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பகவானுடைய அதிசார பயிற்சியை பற்றியும், அந்த நாள் ஏற்படக்கூடிய நிலைமைகளை பற்றியும், அந்த நேரத்தில் ராகுவும் கேதுவும் சனியும் இருக்கின்ற ஸ்தானங்களை பற்றியும் முழுதாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆராய்வோம். வருகின்ற விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதன் பிறகு கார்த்திகை 19ஆம் தேதி டிசம்பர் 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 கடக ராசியிலிருந்து மீண்டும் வக்கரகதியிலே மிதுன ராசிக்கு வருகிறார். ஆக கடக ராசியிலே ஒரு 48 நாட்கள், திருக்கணிதப்படி 48 நாட்கள் கடக ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அடுத்து வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது ஒரு 8 நாட்களுக்கு முன்பாகவே புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி 8/10/2025 புதன்கிழமை சூரியோதயாதி 31:54 நாழிகை அளவில் மாலை 6:45 குருவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு மார்கழி 7ஆம் தேதி 22/12/2025 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:54 மீண்டும் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார். இந்த காலகட்டம் 75 நாட்கள். ஆக திருக்கணிதப்படி 48 நாட்கள் குரு பகவான் உச்ச ராசியிலே இருக்கிறார். அதே போல வாக்கிய பஞ்சாங்கப்படி சுமார் 75 நாட்கள் குரு பகவான் இந்த கடகராசிக்கு உச்ச ராசிக்கு செல்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் காலவிதானம் என்ற நூல் என்ன சொல்கிறது என்றால், குரு அதிசாரமாக போனாலும் வக்கரத்திலே வேறு ராசிக்கு போனாலும் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதன் பலன்தான் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் பார்வை பலமாக, அதாவது ராசி பலமாக ஸ்தான பலமாக இருக்கின்ற ஸ்தானத்தோட பலனை கொடுப்பார். ஆனால் பார்வை பலமாக அவர் எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாரோ அதன் பலனும் சேர்த்து கொடுப்பார் என்றுதான் இருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக இனி பார்ப்போம். சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்களே பிறந்த துளாராசி அன்பர்களே, துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இந்த அதிசார பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் வருகிறார். 10ஆம் இடத்தில் வருவது அவ்வளவு சிறப்பானது இல்லை என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம். அதாவது 10ல் குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த உச்சம் பெற்ற குருவாக இருப்பதனால் பதவியை கெடுக்காது, பதவியை மாற்றி கொடுக்கும். அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவியை மாற்றி கொடுக்கும். மேலும் தமிழ் தனியாக தொழில் செய்பவர்களுக்கு அந்த தொழில்துறையிலேயே ஒரு மாற்றம் செய்தால்தான் லாபம் கிடைக்கும் என்ற சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே மாற்றம் செய்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு அமைகிறது. இந்த குருவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஓரளவு நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பகவான் அதிசாரமாக 10ஆம் இடத்தில் இருந்தாலும் 9ஆம் இடத்தோட பலனையும் சேர்ந்துதான் கொடுப்பார். ஆக 9ஆம் இடம் குரு உச்சம் பெற்றிருந்தால் என்ன பலன் கொடுக்குமோ அதை 10ஆம் இடத்திலிருந்து கொடுப்பார். ஆகவே நல்ல பாக்கியம் இருக்கிறது. குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட குரு பேச்சு ஆகிவிட்டதே, இந்த குருபலம் போய்விட்டதே என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 9ஆம் இடத்தில் இருந்தால் குரு இருந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுத்து நிச்சயமாக திருமணம் கைகூடும். உங்கள் ராசிக்கு இந்த குரு பேச்சின் மூலமாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அவர்கள் நட்பு பாராட்டுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். தொழில் ரீதியாக நிறைய போட்டிகள் இருக்கும். ஆனால் போட்டிகளே நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள்.
எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது தொழில்துறையிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று முழுமையாக எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் படிப்பு விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் உங்களை விட்டு பிரிந்திருப்பார்கள். பிரிந்திருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே செயல்படுவார்கள். 6ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது லக்ஷ்மிகரம் என்று கூறுவார்கள். ஆகவே பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். அதை வைத்து தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யுங்கள். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஏற்கனவே 6ஆம் இடத்தில் குரு சனி பகவானுக்கு இப்பொழுது குருடைய பார்வையும் சேர்ந்து கிடைக்கிறது. அது வெகு காலம் வராத பணமெல்லாம் இனிமேல் வரும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் இனிமேல் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேதுபான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவருடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 5ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படுத்தும். இருந்தாலும் விட்டு கொடுத்து பேசினால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஆகவே குழந்தைகளை கண்டிப்பதை இந்த துளாராசிலே பிறந்தவர்கள் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. அவர்களை கண்டித்தால் அவர்கள் தேவையற்ற முடிவுகளுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தொழில்துறையிலே லாபம் கிடைக்கும். ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் ஆரோக்கிய குறைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு பரீட்சை சமயத்தில் வெளியிடங்களில் சாப்பிடுவதை அனுமதிக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் கொடுக்கின்ற அந்த சாப்பாடுகளை மாத்திரம் அவர்கள் சாப்பிட வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் குழந்தைகளுக்கு வயிற்றில் உபாதைகள் வந்து அதன் மூலமாக பரீட்சையில் மார்க்குகள் குறைவதற்காக தேர்வில் மார்க்குகள் குறைந்து சிரமப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு இருந்து குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதனால் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை விரைவில் தீர்ந்துவிடும். விட்டு கொடுத்து பேசினால் நிச்சயமாக அதற்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக வெற்றியை பெற்று விடுவீர்கள். ஆகவே நீங்கள் படித்த மாணவர்கள் இன்டர்வியூ வெற்றி கிடைத்து தொழில் வெற்றியும் கிடைப்பதற்கான பரிபூர்ண வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேதுபான் இருப்பது தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் இருக்கிறது. மேலும் அவர்களுடைய சொத்துக்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எதை பற்றி பேசாமல் இருந்தாலே உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் இனிமேல் உங்களுக்கு வந்துவிடும். 5ஆம் இடத்தில் ராகுவான் இருந்து 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே 8ஆம் இடத்தை சனி பார்வையிடுவதனால் தொழில்துறையில் இருந்த போட்டியாளர்களுக்கு தோல்வி கிடைக்குமே தவிர உங்களுக்கு நிச்சயம் வெற்றி காத்திருக்கிறாது. 12ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். உங்கள் கண்களிலோ அல்லது பற்களிலோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சீர் செய்வதற்கு இந்த 48 நாட்கள் நன்றாக இருக்கிறது. இந்த ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதமும் அதற்கான சீர் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே பற்களிலோ அல்லது கண்களோ நோய்கள் இருந்தால் அதை சீர் செய்து கொள்ள வேண்டும். அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். ஆகவே இளைய சகோதரனுக்கு இருந்த உடல் உபாதைகள் இனிமேல் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் ராகுபான் உங்கள் ராசியை பார்வையிடுவதனால் சரியான நேரத்தில் தூக்கம் வராது. வேலை மிக மிக அதிகமாக இருக்கும். மேலும் 10ஆம் இடத்தில் வருகின்ற குரு வயிறு உப்பிசம் காரணமாக வயிற்றில் உங்களுக்கு நோய்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும். முக்கியமாக இரவு நேரங்களில் அதிகமான சாப்பாட்டை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. துளாராசியிலே பிறந்தவர்கள் இதற்கெல்லாம் பரிகாரமாக ஒரு வியாழக்கிழமை என்று ஆலங்குடி சென்று குருபானை வணங்கிட்டு வரலாம். அல்லது திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும் தட்சிணாமூர்த்தியையும் அங்கே இருக்கின்ற பெருமாளையும் வணங்கிவிட்டு வரலாம். பொதுவாக ஆலங்குடி செல்வது இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு மிக மிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக தொழில் துறையில் நல்ல வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரம் மாத்திரம் பத்தாது. நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருபகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த அதிசார பயிற்சியில் வருகின்ற எல்லா தீமைகளும் நீங்கி சகலத்திலும் இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் வெற்றியை அடைவது என்பது உறுதி. பொதுவாக குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர்.
அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள். மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர். ஆக ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார். ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். மேலும் குரு பகவானுக்கு 4 ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை. புத்திர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயூரப்பன் கோயில், கிருஷ்ண பகவானுடைய கோயில் குருவாயூரப்பன் கோயில். அடுத்தது படிப்புக்காக நல்லாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குருபகவான் கோயில். அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபகவானுடைய கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஊர் இருக்கிறது. அங்கே குருபகவானுக்கு தண்ணி சன்னதி இருக்கிறது. அது திருமணத்திற்கான ஏற்பாட்டை தருகின்ற அந்த குருபகவான் கோயில். அடுத்து தொழில்துறையில வெற்றி பெறுவதற்காக, தொழில்துறையில எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில். ஆக இந்த 4 கோயில்கள் உங்களுக்கு குருபகவானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது. மேலும் குருபகவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து குருவாக போற்றப்படுபவர் யார் என்றால் ஆசிரியர். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழமை வஸ்திரதானம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு, நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு, தெய்வ அருளுக்கு காரகன் குரு. ஆகவே இந்த அருளெல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம், போற்றுவோம். அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெறுவோம்.